இப்போ நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்த்தோன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். பட் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என் வீட்டில் ஹெல்த்தியான ரெசிபிஸ் குக் பண்ணி என் பசங்களுக்கும் சரி, எனக்கு ஒரு பேராக இருக்கான், அவனுக்கும் குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாகவே கொடுக்கணும்னு நினைப்பேன். ஐ சூஸ் மை ஃபுட். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன், வெள்ளை தோசை. இப்போ இந்த வெள்ளை தோசைக்கு நான் முதல்ல இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். இதில் தேங்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால என்றைக்குமே இட் வில் ஹெல்ப் அஸ் இன் ஃபைட்டிங் தி டிசீசஸ். ஸோ இதை நான் முதல்ல போட போகிறேன். வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, அது நம்ம ஐ விஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாமளே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 1 hour பிஃபோர் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த பசி அடங்கி இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நான் இப்போ போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அண்ட் வாழைப்பழத்தில் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது. இப்போ இதில் கோதுமை போடுறேன். கோதுமை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இதில் ஹை ஃபைபர். அரிசி மாவு, இதில் நமக்கு ஸ்டார்ச் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ்க்காக தான் இதில் ஆட் பண்ணுறோம். வெல்லம் வந்து நான் நல்ல கரையை விட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன், ஏன்னா மண் ஏதாவது இருந்ததுனாலும் வந்துடும் அதில். ஸோ இந்த வெல்லம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இது தான், அதில் அயர்ன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அனிமிக் இதுக்கெல்லாமே நல்லது. அது மேபி ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதை வந்து சாப்பிட்லாம். 1 தோசை 2 தோசை சாப்பிட்டாலே அவளுக்கு ஹெவியாக இருக்கும். சாதாரணமாக ஸ்வீட்ஸ்னாலே என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த தோசையை மட்டும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ தோசையாக வாக்க போகிறேன். பேசிக்காக கோதுமை மாவு தனியாக நம்ம தோசை வாக்கணுன்னா அது வந்து ஒரு குழகுழப்பு இருக்கிறதுனால தோசை நல்லா வராது. அதனால அது கூட கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறது தோசை நல்லா வரும். அண்ட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்காய் வெல்லம் எல்லாமே சேர்க்கறதுனால இது ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்.